அசோகவனத்துல சிறை வைக்கப்பட்டிருந்த சீதையை சுத்திலும் அரக்கையர் பலர் இருந்தாங்க. அவங்கள தலைமையானவள் தான் திரிசடை. காவலுக்காக வைக்கப்பட்ட உத்தமையான இந்த திரிசடை கிட்டதான் சீதை தன்னுடைய சோகங்களை பகிர்ந்துக்குவா. அன்பு கொண்ட திரிசடையே, எனக்கு இடப்பக்க கண் துடிக்குது. இதனால விளைய போவது என்ன? என்னுடைய துயரங்கள் நீங்கி நன்மை விளைய போகிறதா, இல்ல மேலும் தனியாத தீமைகள் விளையுமான்னு புரியலைன்னு சீதை திரிசடை கிட்ட சொன்னான். இதை கேட்ட திரிசடை சீதை கிட்ட, நன்மையே உண்டாகும். இப்படி உனக்கு இடக்கண் துடிப்பதால நீ உன்னுடைய கணவனை அடைவது நிச்சயம்னு சொன்னான். இந்த சமயம் பார்த்து ராமதூதனான ஹனுமன் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு. சீதைய பார்த்தாரு. யார் இவள்? இத்தனை அதிரூப சௌந்தரியவதியான பெண்ணும் உலகிலே உண்டா? ஆனால் என்ன இது? ராகு பிடித்து கொண்ட சந்திரன் போல அவளுடைய முகம் ஒளி இழந்து காணப்படுதே. ஏன் இவளுடைய ஆடை இத்தனை அழுக்காயிருக்கிறது? இது என்ன? இந்த பெண்மணியை சுற்றிலும் இத்தனை அரக்கைகள்? இவளுடைய ஆடையின் நிறத்தை பார்த்தால் ரிச்சியமுக பர்வதத்தில் சீதை வீசி எறிந்த ஆடையின் நிறத்தை ஒத்திருக்கின்றதே. இவளுடைய ஆபரணங்களின் இந்த பகுதியும் சீதை வீசி எறிந்த ஆபரணங்களின் மற்றொரு பகுதியாய் தெரிகின்றதே. இவளுடைய முகத்தில் தெரியும் கரை காணா சோகத்தின் காரணமும் புரிகின்றது. இவள்தான் சீதை ராமனை பிரிந்திருப்பதால் இவ்வாறு சோகமாயிருக்கிறாள். ஆஹா, இதுவரைக்கும் நான் பட்டப்பாடு வீண் போகல, தர்மம் அழியல. நானும் இனி இறக்க மாட்டேன். இதுவரைக்கும் தேடிய தேவியை நான் இங்க கண்டுட்டேன். ஆஹா ஆஹா, சீதா தேவியை கண்டுபிடிச்சிட்டேன்னு ஆனந்த மிகுதியால ஹனுமன் ஆடுனாரு, பாடுனாரு, அங்கு இங்கு தாவி பாய்ந்து ஓடுனாரு. என்ன செய்யலான்னு ஹனுமன் யோசிச்சாரு. பாதி ராத்திரியில சீதைக்கு முன்னாடி எப்படி போய் நிற்கிறது, என்ன வழின்னெல்லாம் ஹனுமன் யோசிக்கும் போதே இரவு கடந்து காலையும் வந்துச்சு. ஹனுமன் மரத்துக்கு மேலிருந்து பார்த்துட்டு இருந்தப்பவே ராவணன் அசோகவனத்துக்குள்ள நுழைஞ்சான். அவனுடைய தோற்றத்தை பார்த்து ஹனுமன் வியந்து போனாரு. ராவணன் சீதையை பார்த்தது முதல்ல மிக மிக அன்பா பேச தொடங்கினான். என் அன்பே சீதை, என் மீது அன்பு காட்டு. இது நாள் வரை வீணாகிருச்சு, இனி வரும் நாட்களும் வீணாகாம அருள் செய்ய மாட்டாயா? என்னுடைய செல்வத்தை துச்சமன இகழ்ந்துட்ட. நீ ராமனோடு கானக வாழ்க்கையை முடிச்சுட்டு அயோத்தி சென்று வாழ்வதுங்கிறது அற்ப வாழ்க்கை இல்லையா? வாழ்நாள் ஒவ்வொன்றும் கழிந்து போனதுக்கு அப்புறமா இளமை திரும்ப வரப்போறதில்ல. இன்பம் பெற வேண்டிய இளவயதை வீணடிச்சிட்டா அதை பெறுவது எப்போது? உன்னுடைய அழகுக்கு ஏற்றவர் இந்த உலகத்துல என்ன தவிர வேற யார் இருக்காங்க? ராமன் அன்னைக்கு ஓ சீதா, ஓ லக்ஷ்மணான்னு அலறியதை கேட்ட பிறகும் அவன் உயிரோடு இருப்பதாகவா நீ நினைக்கிற? உனக்கு நல்வாழ்வு காத்திருக்க நீ அதை வேண்டான்னு ஒதுக்குறது நல்லதா? நீ என்கிட்ட வந்து சேர்ந்துட்டா உலகங்களுக்கும் தலைமை உனக்கு வந்துடும். அதை வேண்டான்னு சொல்லறியே, உனக்கு அறிவில்லையா? உலகங்களையும் வெற்றி கொண்டனா உனக்கு அடிமை, என்ன அருளோடு ஏற்றுக்கோன்னு கரங்களை கூப்பிட்டு மண்ணில விழுந்து சீதையை வணங்கினா ராவணன். சீதை எதுக்கு? என்னை விட்டுடு. என்னை விரும்புவதுங்கிறது உனக்கு அழிவத்தான் தரும். உன்னுடைய மனைவிகளோடு கூடி வாழ்வதில் உள்ள சுகத்தை விட இதுல என்ன மேலானதை நீ கண்டுட்ட? இங்க உனக்கு நல்வழி புகட்டுபவர்களே இல்லையா? உன் பொருட்டு இந்த ராஜ்யமே அழிந்து விடுமே. உன்னுடைய சக்தியாலோ செல்வத்தாலோ என்ன பணிய வைக்க முடியாது. ராமனை பத்தியோ அவருடைய பலத்தை பத்தியோ உனக்கு தெரியாது. அத்தகைய ராமன மணந்தனா உன்னை மனதாலும் நினைப்பேனா என்ன? ராமனும் அவருடைய தம்பி லக்ஷ்மணனும் ஏவ போகிற அம்புகளால உன்னுடைய இலங்கையே அழிய போகுதுன்னு கோபமா பேசினா. இதனால ராவணன் அமைதி இழந்தான். ராவணன் சீதை கிட்ட, நான் அமைதியா பேசுறேன்னு நினைச்சிட்டு நீ என்ன அவமதிக்கிற? உன் மீது உள்ள அன்புனால நான் இப்ப கோபத்தை வெளிக்காட்டாம இருக்க. உன்னை கொல்லாமலும் விடுற. உனக்கு நான் 12 மாதங்கள் அவகாசம் கொடுத்த. ஆனா இன்னும் நீ பதில் சொல்லல. 12 மாதங்கள் முடியவும் இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கு. அதுக்கப்புறமா நீ எனக்கு உரியவளா ஆகிடணும். இல்லைனா நீ கண்டதுண்டமா வெட்டப்பட்டு சமைக்கப்பட்டு அனைத்து அரக்கர்களுக்கும் உணவாகிடுவேன்னு கோபத்தோட சொன்னான். சீதை மேலும் மேலும் மறுத்து பேசிட்டே இருந்தா. அதனால ராவணன் அவளுக்கு காவல் இருந்த சில அரக்கிகளை பார்த்து, சீதை விரைவில் எனக்கு இணங்கணும், நல்ல வார்த்தைகளால முடியலைன்னா கடுமையான அணுகுமுறைகளால மாத்துங்கன்னு கட்டளை இட்டுட்டு பூமி அதிர நடந்து போனான். காவல் இருந்த அரக்கிகளான ஏகஜடை, ஹரிஜடை, விகடை, துர்முகி இவங்கெல்லாம் ராவணனுடைய பெருமைகளை சீதைக்கு எடுத்து கூறி அவளுடைய மனசை மாத்திர முயற்சிகள்ல இறங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சீதையோ அவங்களுடைய பேச்சுக்கு இணங்கவே இல்லை. தந்திரங்கள் பல செய்யவல்ல ராவணன் ராமனையும் லக்ஷ்மணனையும் கொன்னுட்டானோ என்னவோ. இந்த மாதிரியான துன்பத்தை அனுபவிக்க நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏதோ ஒரு பெரும் குறை இல்ல பாவத்தின் காரணமா தான் இத்தகைய துன்பம் எனக்கு நேர்ந்திருக்கு. இந்த நிலையில நான் உயிர் விடுவதுதான் சிறந்தது. ராமனும் லக்ஷ்மணனும் காப்பாற்றவும் வராம இந்த அரக்கிகளுடைய தொல்லையும் தாங்க முடியாம நான் உயிர் வாழ்வதே வீண்கிற முடிவுக்கு வந்தா சீதை. அப்ப எங்கிருந்தோ தேவகானம் போல ராமநாமம் கேட்டுச்சு. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம்.
ஹனுமன் மெல்ல மெல்ல மெல்லிய குரல்ல ராமனுடைய கதையை சொல்லத் தொடங்கினாரு. துயருற்றிருந்த சீதைக்கு முன்னாடி தாம் திடீர்னு போனா விளையிற விளைவுகளை எல்லாம் புத்திமானான ஹனுமன் நல்லா யோசித்து தெளிந்தாரு. நாமும் ஒரு வானரன், தற்சமயம் உருவத்திலோ சின்னதா இருக்கோம். பேருருவை எடுத்து போனாலும் சீதை பயப்படுவா. அவளுக்கு தாம் ராமனிடமிருந்துதான் வந்திருக்கிறோம்னு தெளிய வைக்கணும். அதனால நடந்த கதையை நாம் அறிந்தபடி ஒருவாறு சொன்னோன்னா முதல்ல சீதையுடைய நம்பிக்கையை பெறலாம். அதனால ராமனுடைய சரித்திரத்தை சொல்லலான்னு நினைச்சு மிருதுவான குரல்ல ஹனுமன் சொல்ல ஆரம்பிச்சாரு. தசரத குமாரனான ராமன் மிக சிறந்த வில்லாளி, மனிதர்களில் உத்தமர், தர்மத்தின் காவலர்னு ஆரம்பிச்சு ராமன் பட்டாபிஷேகம் தடைபட்டு ராமன் வனம் வர நேரிட்ட கதையையும், அதுக்கப்புறமா சீதை அபகரிக்கப்பட்டு தற்சமயம் சீதையை தேடி வருவதையும், அதன் காரணமாகவே தான் கடல் தாண்டியதையும் சொல்லி முடிச்சாரு. சீதைக்கோ தாழ முடியாத வியப்பு. சொல்லுவது என்னமோ தன்னுடைய வாழ்க்கை சரித்திரம்தான். ஆனா சொல்லுறது யாரு? தான் பார்க்காத சில சம்பவங்களும் இதுல இருக்கே. தான் அமர்ந்திருந்த மரத்தை அண்ணாந்து பார்த்தா சீதை. ஒரு வானரம் மரத்துல அமர்ந்திருப்பது கண்ணில் பட்டுச்சு. வானரம் தன்னிடம் பேசியதா? எப்படி? ஒருவேளை இது அரக்கிகளுடைய சதியோ என்னவோ, இல்ல ராவணன் தன்னை அடைய செய்யற இன்னொரு வகை தந்திரமோ? இப்படி யோசனையோடவே மறுபடியும் மரத்து மேல பார்த்தா சீதை. உடனேயே அங்கிருந்து கீழே இறங்கின ஹனுமன் தன்னுடைய 2 கைகளையும் கூப்பி சீதைக்கு வணக்கம் தெரிவித்தாரு. குற்றமற்ற பெண்மணியே, நீ யாரு? ராவணனால கடத்தி வரப்பட்ட ராமனுடைய மனைவி சீதை நீதானான்னு கேட்டாரு. சீதை மனமகிழ்ச்சி அடைஞ்சு, தசரதனுடைய மருமகளும் ஜனகனுடைய மகளும் ராமனுடைய மனைவியுமான சீதை நான் தான்னு சொல்லிட்டு அயோத்தியை நீங்கியதிலிருந்து நடந்த நிகழ்வுகளையும் தான் கடத்தி வரப்பட்டதையும் சொன்னான். ஹனுமன் மனம் மகிழ்ந்து ரொம்ப நெகிழ்வா, ராமனோட தூதனாத்தான் நான் இங்க வந்திருக்க. ராமன் நலமே உங்களை பத்தின கவலையை என்று வேற ஒரு கஷ்டமும் அவருக்கு இல்ல. லக்ஷ்மணனும் நலந்தா. உங்களை கஷ்டத்தப்ப காப்பாற்ற முடியலைங்கிற வருத்தம் தான் அவருக்குன்னு சொல்லிட்டு ஹனுமன் சீதையை நெருங்க சீதைக்கு மறுபடியும் சந்தேகம் வந்துச்சு. சீதையோட சந்தேகத்தை புரிஞ்சுக்கிட்ட ஹனுமன் தான் ராமனுடைய நட்பு பெற்ற வானர அரசனான சுக்ரீவனுடைய நண்பனும் அமைச்சனும் ராமனின் சார்பாகவே தான் இங்கே வந்திருப்பதையும் சொன்னாரு. ராம லக்ஷ்மணர்களுடைய தோற்றத்தை பற்றியும் அவங்களுடைய சோகத்தை பற்றியும் சுக்ரீவனோட ஏற்பட்ட நட்பை பற்றியும் வாலியுடைய வதம் பற்றியும் சொன்னார். சீதையுடைய மனசில் நம்பிக்கை பிறந்துச்சு. ஹனுமன் சீதைக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்படுத்தும் எண்ணத்தோட, நான் ஒரு வானரன், ராமனுடைய தூதன். இதோ ராமன் பெயர் கொண்ட மோதிரம். இந்த மோதிரத்தை உங்களுக்கு அடையாளமா ராமன் என்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி ராமனுடைய மோதிரத்தை சீதை கிட்ட கொடுத்தாரு. மனமகிழ்வோடு ஹனுமனை பார்த்த சீதை, அப்பனே, அரக்கர்களுடைய இந்த கோட்டைக்குள்ள நீ உட்புகுந்து என்ன பார்த்து இதை சேர்ப்பித்ததிலிருந்தே உன்னுடைய துணிவும் வலிமையும் அறிவும் நன்கு புலப்படுது. உன்னோட சக்தியை புரிஞ்சுக்காம ராமன் உன்னை இங்க அனுப்பலன்னு தெரிஞ்சிட்ட. ராமன் நலன்கிற செய்தி கேட்டு மகிழற அதே நேரம் ராமன் ஏன் இன்னும் வந்து என்ன மீட்கலைங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியல. என்ன எப்ப வந்து ராமன் மீட்டு செல்வாரு? லக்ஷ்மணனும் உடன் வந்து அரக்கர்களை அழிப்பான் இல்லையான்னு கேட்டான். ஹனுமன் அதுக்கு, நீங்க இங்க இருக்கிற செய்தி இன்னும் ராமனுக்கு தெரியாத காரணத்தினால தான் இன்னும் வந்து உங்களை மீட்கல. பெரும் படையோட வந்து உங்களை மீட்டு செல்வாரு. உறக்கத்துல கூட உங்களையே நினைச்சிட்டு இருக்காரு ராமன். வேற எந்த சிந்தனையுமே இல்லாம இருக்காருன்னு சொன்னாரு. இதை கேட்ட சீதை பெருமிதம் அடைஞ்சா. இது எனக்கு பெருமை அளித்தாலும் இந்த சிந்தனை மட்டுமே ராமனுக்கு இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கவலையாகவும் இருக்கு. ஏன்னா ராவணன் ஒரு வருடம்தான் கெடு வச்சிருந்தா. அந்த கெடுவும் இப்ப முடிய போகுது. ராமன் விரைந்து செயல்படவில்லைனா அதுக்குள்ள என்னுடைய உயிர் பிரிந்து விடும்னு ராமன் கிட்ட நீ எடுத்து சொல்வாயின்னு சீதை ஹனுமன் கிட்ட சொன்னான். ஹனுமன் சீதையை தன்னுடைய தோள் அமர சொல்லிட்டு தான் தூக்கி சென்று கடலை கடந்து ராமன் கிட்ட சேர்ப்பிப்பதாகவும் தன்னை நம்புமாறும் சொன்னாரு. தன்னுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து தன்னை தொடர்ந்து வரக்கூடியவன் இந்த இலங்கையில யாருமே இல்லைன்னு சொன்னாரு. சீதை இதை கேட்டுட்டு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வார்த்தைகளையே சொல்லற ஹனுமனுடைய இத்தனை சிறிய உருவை பார்த்து சந்தேகம் கொண்டு கேட்டா. இத்தனை சிறிய உருப்படித்த நீ எப்படி கடலை கடப்ப? அதுவும் என்னையும் சுமந்துட்டுன்னு கேட்டா. ஹனுமன் உடனேயே தன்னுடைய விஸ்வரூபத்தை சீதைக்கு காட்டினாரு. நினைத்த போது நினைத்த வடிவை தான் எடுக்க முடியும்னு சீதைக்கு காட்ட வேண்டி விண்ணுக்கும் மண்ணுக்குமா வளர்ந்து நின்னாரு ஹனுமன். மேலும் 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 வளர்ந்து கொண்டே போகிற ஹனுமனுடைய விஸ்வரூபத்தை பார்த்து வியந்தா சீதை. ஹனுமன் சீதை கிட்ட, அம்மையே, உங்களை மட்டும் இல்லை, இந்த நகரையும் நகரோடு உள்ள மக்களையும் ராவணனையும் எல்லோரையும் சுமக்கக்கூடிய வல்லமை படைத்தவன் தான் நான். அதனால நீங்க தயங்க வேண்டாம், உடனே கிளம்பி ஏன் கூட வாங்கன்னு சொன்னாரு. ஹனுமனோட விஸ்வரூபத்தை பார்த்து வியந்து போன சீதை, ஒரு சாதாரண வானரன் எவ்வாறு கடல் தாண்ட முடியும்னு நான் நினைத்தது தவறுன்னு தெரிஞ்சிட்டேன். காற்றை விட கடினமாகவும் வேகமாகவும் பறக்கிற உன்னுடைய வேகத்தை என்னால தாங்க முடியுமா? வழியில அரக்கர்கள் பின்தொடர்ந்தா என்னையும் சுமந்துட்டு அவங்களோட நீ எப்படி சண்டை போடுவ?
உன்னோட முதுகிலிருந்து நான் நழுவி விழுந்தாலும் விழலாம், இல்ல அரக்கர்கள் ஜெயித்தா என்னை கொன்றாலும் கொல்லலாம். இப்படியெல்லாம் நடந்தா உன்னுடைய முயற்சி வீணாகி விடுமே. அது மட்டும் இல்ல, ராமனுடைய பெருமைக்கும் இது களங்கம் அல்லவோ? ராமன் இங்க வந்து அரக்கர்களோடு சண்டையிட்டுட்டு அவங்கள தோற்கடித்து ராவணனையும் வென்று என்னை அழைத்து போவதுதான் அவருக்கும் எனக்கும் சிறப்பானது. அதனால அவர்கிட்ட போய் சொல்லி சீக்கிரமா இங்க வந்து இவங்களை தோற்கடித்து விட்டு என்னை அழைத்து செல்ல சொல்வாயாகன்னு சொன்னான். சீதையோட இந்த வார்த்தைகளை கேட்டு நெகிழ்ந்து போன ஹனுமன், தாயே, உங்களுடைய கூற்று சரியானதுதான். நான் தங்களை சந்தித்து தான் திரும்பியுள்ளேங்கிறத ராமன் உணர்ற மாதிரி ஏதேனும் அடையாள சின்னம் இருந்தா கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி வணங்கி நின்னாரு. சீதை எதுக்கு? நாங்க 2 பேர் மட்டுமே அறிந்த ஒரு நிகழ்ச்சியை இப்ப நான் சொல்லறேன். என்ன, ஒரு நாள் ஒரு காகம் துன்புறுத்தி தொல்லை கொடுத்துச்சு. அதை பார்த்த ராமன் ஒரு புல்ல அஸ்திரமாக்கி அந்த காக்கையை அழிக்க முனைஞ்சாரு. காகம் ரொம்பவுமே மன்றாடுச்சு. ஆனா அஸ்திரம் ஏவப்பட்டதுக்கு அப்புறமா திரும்ப பெற முடியாது. அஸ்திரத்துடைய பலனை ஏதாவது ஒரு வகையில அனுபவித்தே தீர வேண்டும்ங்கிறது மாறாத விதி. அதனால காக்கையுடைய ஒரு கண்ணை மட்டும் அந்த அஸ்திரத்தால அழித்து அதை உயிரோடு விட்டாரு ராமன். என்னை துன்புறுத்தின ஒரே காரணத்துக்காக காக்கை மேல இவ்வளவு கோபம் கொண்ட ராமன் இப்ப ஏன் இன்னமும் பொறுமை காட்டிட்டு இருக்காரு? நிகரற்ற வில்லாளியான லக்ஷ்மணனாவது வரலாமே, ஏன் அவனும் வரலன்னு நான் கேட்டதா சொல்லு. ராமனுடைய நலன் பற்றி நான் விசாரித்தேன்னு சொல்லு. பெருமைமிக்க தாய் சுமித்திரையுடைய மைந்தனான லக்ஷ்மணனை விசாரித்தேன்னு சொல்லு. இன்னமும் 1 மாதம் தான் நான் உயிர் வாழ்வேன்னும் அதுக்குள்ள வந்து என்ன காக்க வேண்டும்னு 2 பேர்கிட்டவும் சொல்லுன்னு சொல்லிட்டு சீதை தன்னுடைய தலையில சூடி கொண்டிருந்த அழகிய ஆபரணத்தை எடுத்து ஹனுமன் கிட்ட கொடுத்தா. இந்த ஆபரணத்தை பார்த்தா ராமனுக்கு நான் தான் இதை கொடுத்தேங்கிறது தெரிய வரும்னு சொன்னான். சீதையை தொழுதுட்டு அந்த ஆபரணத்தை தன்னுடைய கைகளில் வாங்கி பத்திரப்படுத்திட்டாரு ஹனுமன். சீதையை 3 முறை வலம் வந்து நமஸ்கரிச்சாரு. சீதையும் அவரை அன்போடு வாழ்த்தி வழி அனுப்பி வச்சா. சீதையிடம் விடை பெற்று கொண்டு போன ஹனுமன் வடக்கே போய் மதில் மேல உட்கார்ந்து யோசிச்சாரு. சீதைக்கு தைரியம் ஊட்டவோ ராவணனுக்கும் அவனுடைய அரக்கர் கூட்டத்துக்கும் சரியான பயம் உண்டாக்கி சீதையை எந்த விதத்திலும் துன்பப்படுத்தாமல் இருக்கும்படி செய்யவும் என்ன செய்யலாம்னு யோசிச்சாரு. சும்மா நான் திரும்பிட்டா ராவணனுக்கு நான் வந்தது கூட தெரியாது. அவன் பாட்டுக்கு முன்போலவே கர்வம் கொண்டவனாகவே இருப்பான். நான் ராமனுக்கு செய்தியை சொல்லி சேனையோட இலங்கைக்கு திரும்பி வர வரைக்கும் சீதை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இல்லையா? சீதையை ராவணன் துன்புறுத்தாமல் இருக்க அவனுடைய உள்ளத்துல போதிய பயத்தை உண்டாக்கணும். அதை செஞ்சுட்டு தான் நான் திரும்ப வேண்டும்னு ஹனுமன் முடிவு செஞ்சாரு. இந்த சோலையை அழிச்சிடணும். இதை பார்த்து அரக்கர்கள் கோபம் கொண்டு என்னோட போரிட வருவாங்க. அப்ப அவங்களையும் அழிச்சிடலான்னு எண்ணமிட்டபடி ஹனுமன் தன்னுடைய பேருருவை எடுத்துட்டாரு. அசோகவனத்தை அழிக்க தொடங்கினாரு. ஹனுமனுடைய தாக்குதலுக்கு உள்ளான அந்த வனமே சின்னாபின்னம் அடைஞ்சது. அசோகவனம் நாசமடைந்ததை பார்த்த அரக்கிகள் சீதை கிட்ட போய், யார் அது உன்கிட்ட பேசியது, எங்கிருந்து வந்தான்னு கேட்டாங்க. ஆனா சீதையோ, தாம் விரும்பிய வடிவம் எடுத்துக்கொள்ளுற அரக்கர்கள் எப்ப என்ன செய்யறாங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? யாரு வந்தாங்களோ நான் என்ன கண்டேன்னு சொல்லிட்டான். அரக்கிகள் ராவணன் கிட்ட ஓடி போய் நடந்த நாசத்தை குறித்து விவரிச்சாங்க. சீதை அமர்ந்திருக்கிற இடத்தை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டதுங்கிறத அறிந்த ராவணன் பெரும் கோபத்தோட கிங்கரர்கள்னு அழைக்கப்படுற அரக்கர்களை அனுப்புனான். தான் ராமனின் தூதன்னு சொல்லிட்டு கிங்கரர்களை அழிச்சிடுறாரு ஹனுமன். அதுக்கப்புறமா பிரகஸ்தன்கிறவனுடைய மகனான ஜம்புமாலிங்கிறவன் வந்து ஹனுமனோடு மோத ஜம்புமாலியும் அவனோட சேர்ந்து அசோகவனத்துல மீதம் இருந்த ஒரு மண்டபமும் அதை காத்த அரக்க வீரர்களும் ஆண்டாங்க. ராவணனோட அமைச்சர்களின் மகன்கள் 7 பேர் வர ஹனுமன் அவர்களையும் எதிர்கொண்டாரு. தன்னுடைய தளபதிகளையும் ஹனுமன் வென்றதை பார்த்த ராவணன் அதுக்கப்புறமா தன்னுடைய மகன்கள்ல ஒருவனான அட்சயகுமாரனை அனுப்புனான். அட்சயகுமாரனோடு 12,000 இளைஞர்கள் மற்றும் 4 லட்சம் வீரர்கள் புடைசூழ எந்திரப்பொறி அமைந்த தேர்களில் போருக்கு கிளம்புனாங்க. தனக்கு எதிரில் பெருத்த ஆரவாரத்தோட கூச்சலிட்டு கொண்டு வந்து நிற்கிற கடல் போன்ற சேனையை ஹனுமன் பார்த்தாரு. அதனால அவருக்கு உற்சாகம் ஏற்பட்டுச்சு. ஹனுமனை பார்த்துட்டு அட்சயகுமாரன், அரக்கர் கூட்டத்தை கொன்றது இந்த குரங்கு தானான்னு அலட்சியமா கேட்டா. அப்ப அட்சயகுமாரனுடைய தேர்ப்பாகன் அவன்கிட்ட, ஐயனே, எவரையும் உருவத்தை பார்த்து எள்ளி நகையாட வேண்டாம். நம்முடைய மன்னன் ராவணனை வென்ற வாலியும் ஒரு குரங்குதான்கிறத உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. இதை மனசுல கொண்டு போர் செய்யு சொன்னான். இலங்கைக்கு இந்த குரங்கு செய்துவிட்ட அழிவு காரணமா இவனை மட்டும் இல்ல, உலகத்துடைய மூளை முடுக்குகளிலெல்லாம் உள்ள குரங்கு கூட்டம் அனைத்தையுமே அழிப்பேன்னு சொன்னா அட்சயகுமாரன். உக்கரமான போரால விண்ணும் மண்ணும் அதிர்ந்துச்சு. ஹனுமன் தனியால அந்த படையோட போர் புரிஞ்சாரு. அட்சயகுமாரனும் ஹனுமனும் நேருக்கு நேரா போர் புரிஞ்சாங்க. 2 கரங்களாலும் அந்த அரக்ககுமாரனை பிடிச்சு தரையோடு தரையா அம்மியில அரைப்பது போல அரைஞ்சாரு ஹனுமன். அட்சயகுமாரன் தேய்ந்து நசுங்கி மாண்டு போனான். அரக்கையரெல்லாம் அலறுனாங்க. அட்சயகுமாரனுடைய தாய் மண்டோதரி ராவணனுடைய காலடியில விழுந்து அழுதா.
ராவணன் உடனேயே இந்திரஜித்தை அழைச்சான். உலகிலும் உன்னை யாராலும் வெல்ல முடியாது. உன்னாலும் உன்னுடைய தவத்தாலும் பலத்தாலும் சாதிக்க முடியாதவை எதுவுமே இல்லை. இப்ப இந்த வானரத்தால நம்முடைய வீரர்கள், உன்னுடைய சகோதரனான அட்சயகுமாரன் எல்லோருமே மடிஞ்சிட்டாங்க. இந்த ஹனுமனுடைய பலத்துக்கு எல்லை இல்லைங்கிறதுனால தான் உன்னை அனுப்புற. இந்த அழிவை தடுத்து நிறுத்துவது உன்னுடைய கடமைன்னு சொல்லி இந்திரஜித்தை அனுப்புனான். இந்திரஜித்து ஹனுமன் நிற்கிற இடத்தை நோக்கி போனான். இருவருக்கும் இடையில பலத்த மோதல் நடந்துச்சு. இருவருடைய பலமும் சமமா தெரிஞ்சுது. இந்திரஜித்தை வீழ்த்துற வழி ஹனுமனுக்கு தெரியல. ஹனுமனை எப்படி வீழ்த்துவதுன்னு இந்திரஜித்துக்கு குழப்பம். ஆனா இந்திரஜித் ஹனுமனை எவ்வாறேனும் சிறைப்பிடித்து விடலாம்னு நினைச்சா. உடனேயே பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தான். பூமி நடுங்குச்சு, திசைகள் நடுங்குச்சு, சந்திர சூரியர்கள் நடுங்குனாங்க, வானமும் மேரு மலையும் நடுங்குச்சு. எவராலும் அடக்க முடியாத வலிமை கொண்ட பிரம்மாஸ்திரம் நெருப்ப உமிழ்ந்து அச்சம் தர நாகப்பாம்புகளுடைய தலைவனூறு கொண்டு ஹனுமனுடைய தோள்களை சுற்றி கொண்டு கட்டி போட்டுச்சு. அஸ்திரத்தால கட்டுண்ட ஹனுமன் கீழே விழுந்தாரு. தன்னை கட்டி கீழே சாய்த்தது பிரம்மாஸ்திரம்ங்கிறத ஹனுமன் உணர்ந்து கொண்டாரு. பிரம்மா கிட்ட ஹனுமனும் வரம் பெற்றிருந்தாரு. அப்ப அதை நினைவுபடுத்தி கொண்டாரு. ஒரு முகூர்த்த நேரம்தான் பிரம்மாஸ்திரம் கட்டி நிற்கும். இதனால எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. கட்டுப்பட்டு நிற்கிற காலத்துல அரக்கர்கள் என்ன செய்வாங்கன்னு பார்க்கலாம். தூதனா வந்த என்னுடைய வேலை ஒருவேளை இதனாலேயே பூர்த்தியாகும்னு யோசித்து பிரம்மாஸ்திரத்துக்கு அடங்கி தரையில விழுந்தபடி கிடந்தாரு ஹனுமன். இதை பார்த்த இந்திரஜித் ஒளிந்தது இவன் வலிமைன்னு நினைச்சிட்டு ஹனுமனுக்கு பக்கத்துல வந்தான். இதுவரைக்கும் ஹனுமனுக்கு பயந்துட்டு ஓடி போய் ஒளிந்து கொண்டிருந்த அரக்கர்கள் ஆனந்தத்தால ஆரவாரித்தாங்க. ஹனுமனை கயிற்றாலும் கொடிகளாலும் கட்டி தெருவோடு இழுத்துட்டு போனாங்க. ஹனுமனை இழுத்துட்டு போன அரக்கர்கள் இந்திரஜித் தலைமையில ராவணனுடைய அரண்மனையை அடைஞ்சாங்க. அதே நேரத்துல ஹனுமன் அசோகவனத்தை அழிச்சிட்டாரு, எண்ணற்ற அரக்கர்களை கொன்று விட்டாருங்கிற செய்தி சீதைக்கு தெரிய வந்தப்ப சீதை மகிழ்ச்சி அடைஞ்சா. இந்திரஜித் நாகபாசத்தால ஹனுமனை கட்டி ராவணனுடைய சபைக்கு அழைத்து சென்ற செய்தியை கேட்டு வருத்தப்பட்டா. அவைக்குள்ள இழுத்து வரப்பட்ட ஹனுமன் ராவணனை நேருக்கு நேரா பார்த்தாரு, கோபம் கொண்டாரு. இந்த நாகபாசத்தை அறுத்தெறிந்து இப்பவே இந்த அரக்கனை கொள்வேன்னு ஆவேசம் கொண்டாரு. நாகபாசத்தை அறுக்க நினைச்சப்ப அது தவறுன்னு ஹனுமனுக்கு தோணுச்சு. இவனால என்ன வெல்லவும் முடியாது, நான் இவனை இங்க வெல்வதும் முடியாத காரியம். இவனை வெல்வது ராமனுக்கு மட்டுமே முடியக்கூடிய காரியம். இவனோடு போரிட்டு நான் நாட்களை போக்கி கொண்டிருந்தா எப்ப ராமன் கிட்ட போறது? அன்னை இன்னும் 1 மாதம் மட்டுமே உயிரோடு இருப்பேன்னு வேற சொல்லியிருக்காங்களே. அதனால இந்த ராவணனோட இப்ப போர் செய்யாம தூதனா சந்திப்பதுதான் முறைன்னு ஹனுமன் முடிவு செஞ்சாரு. ராவணனோட சபைக்கு கொண்டு வரப்பட்ட ஹனுமனை இந்திரஜித் அறிமுகப்படுத்தினான். ராவணன் ஹனுமனை நோக்கி, நீ யார், இலங்கைக்கு ஏன் வந்தாயின்னு கேட்டான். ஹனுமன் ராவணனை பார்த்து, நான் ஒரு வானரன், ராவணனை பார்க்கறதுக்காகத்தான் நான் வந்தேன். அரக்கர்களுடைய தலைவனாகிய ராவணனை பார்க்க வேண்டித்தான் அசோகவனத்தை அழிச்ச. அரக்கர்கள் கூட்டமா வந்து என்னை தாக்கியதால என்னை தற்காத்து கொள்வதற்காக நான் திரும்ப தாக்கியதில் அவங்க அழிஞ்சிட்டாங்க. என்ன எந்த ஆயுதங்களாலும் கட்டுப்படுத்த முடியாது. பிரம்மாஸ்திரத்துக்கு நான் கட்டுப்பட்டது கூட ராவணனை பார்க்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான். இப்ப அதிலிருந்து நான் விடுபட்டுட்டேன். இருந்தாலும் நான் அரக்கர் தலைவனான உன்னை பார்க்கத்தான் இப்படி கட்டுப்பட்டது போல வந்திருக்க. ராமகாரியமா வந்திருக்கிறனா அவருடைய தூதனா உனக்கு முன்னாடி நிற்கிறேன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ஹனுமன் ராவணன் கிட்ட, உன்னுடைய வாழ்வை நீயே கெடுத்துட்ட, அரச நீதியை அறவே மறந்து போன, தீய செயல்களையே செஞ்சு அதால அழிவை தேடிட்ட. இருந்தாலும் உனக்கு உயிரை காப்பாத்திக்க ஒரு வாய்ப்பு தர என்னுடைய பேச்ச கேளு. கட்டுக்கு தீ போன்ற சீதா பிராட்டியை நீ துன்புறுத்தியதாலேயே உன்னுடைய தவ வலிமை உன்னை விட்டு நீங்கிருச்சு. சீதை மீது கொண்ட தகாத ஆசையால உன்னுடைய தூய்மை அழிந்து போச்சு. முறையற்ற பிறன்மனை நயத்தலால உன்னுடைய காம செருக்குனால அறத்த மறந்த, அறம் மறந்து அழியாம வாழ்தல் இயலுமோ? உன்னுடைய அழிவும் நிச்சயம்னு ஆகிடுச்சு. பெண்ணாசையும் பொருளாசையும் அழிவுல கொண்டு விடுங்கிறனால உன்னுடைய முறையற்ற செயலுக்கு வருந்தி உடனே சீதையை கொண்டு போய் ராமனிடம் சேர்த்து விடுன்னு சொன்னாரு. ஹனுமனோட இந்த பேச்சு ராவணனுடைய கோபத்தை அதிகப்படுத்துச்சு. உடனே ராவணன், இந்த குரங்கை கொள்ளுங்கள்னு ஆணையிட கொலையாளிகள் வந்து ஹனுமனை சூழ்ந்துட்டாங்க. அப்ப ராவணனுடைய தம்பியான விபீஷ்ணன் எழுந்து நில்லுங்கள்னு தடுத்தான். அந்த அரக்கரவையில அறமறிந்தவன் விபீஷ்ணன் மட்டும்தான். அவன் எழுந்து ராவணனை வணங்கி, அண்ணா, உன்னுடைய கோபம் நீதிமுறைக்கு உகந்தது அல்ல. தூதனாக வந்தேன்னு ஒருவன் சொன்னதுக்கு அப்புறமும் அவனை கொல்ல துணிவாயோன்னு கேட்டான். உடனே ராவணன் விபீஷ்ணனை பார்த்து, தம்பி, நல்ல நீதியை சொன்ன. இந்த வானரம் குற்றம் புரிந்தவனே, ஆனாலும் இவனை கொல்வது குற்றமேன்னு சொல்லிட்டு ஹனுமனை பார்த்து, நீ உடனே ராம லக்ஷ்மணர்கள்கிட்ட போய் இங்கு நடந்தவற்றையெல்லாம் சொல்லி அவங்கள இங்க அழைச்சிட்டு வான்னு சொன்னான். அதுக்கப்புறமா ராவணன் தன்னுடைய வீரர்களை நோக்கி, இந்த குரங்கோட வாழை தீயிட்டு கொளுத்தி இலங்கை நகரை சுற்றி வர செஞ்சு அதுக்கப்புறமா நம் நாட்டு எல்லையை தாண்டி விரட்டி விடுங்கள்னு சொன்னான்.
அரக்கர்கள் ஹனுமனை கட்டி இழுத்துட்டு ராவணன் அரண்மனைக்கு வெளியே கொண்டு வந்தாங்க. அவருடைய வாள்ல துணிகளை சுத்தி தீய பற்ற வச்சுட்டு ஆரவாரம் செஞ்சு சிரிச்சாங்க. ஹனுமனுடைய வாள்ல தீ வைக்கப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சீதை மிகவும் மனம் நொந்து போய் துக்கத்துல ஆழ்ந்தா. அக்னி தேவனே, வாயுவின் நண்பனே, நாய் குணமுள்ள அரக்கர்கள் ஹனுமனுக்கு இழைக்கும் தீங்கைப்பார். நான் ஒரு கற்புடைய பெண் என்பது உண்மையானால் அக்னியே, நீ அனுமனை சுடாதேன்னு சொன்னா சீதை. சீதை படும் துயரத்தை பார்த்து அக்னி தேவன் அச்சம் கொண்டா. அக்னியுடைய தீஜ்வாலை ஹனுமனுக்கு சுடல. இது ஜனககுமாரி ஜானகியுடைய செயல்ங்கிறத ஹனுமன் உணர்ந்துட்டாரு. மகிழ்ச்சியோடு அன்னைய மனசால வணங்கினாரு ஹனுமன். முன்னாடி இரவு நேரத்துல இலங்கை நகரம் முழுவதையும் சுத்தி சீதையை தேடியதால அந்த நகரத்தில் உள்ள இடங்கள் எல்லாம் இவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அறிவற்ற அரக்கர்கள் அவரை கைத்தால கட்டி ஊர் முழுவதும் சுற்றியதால தெரியாத இடங்களையும் ஹனுமன் தெரிஞ்சிட்டாரு. அப்படி அவங்க அவரை கட்டி இழுத்து கொண்டு ஊர் எல்லையை அடையவும் இதுவே தக்க தருணம்னு நினைச்சு தன்னை இழுத்துட்டு போன அரக்கர் கூட்டம் கைத்துல இருபுறமும் தொங்கும்படியா விட்டு அப்படியே வானவெளியில எழுந்தாரு. இந்த பாதக அரக்கர்களுடைய நகரமே தீக்கு இரையாகட்டும்னு நினைச்சு எரியற தன்னுடைய வாளை ஆங்காங்கே தொட்டு எரிய விட்டாரு. வீடுகள், மாளிகைகள், தெருக்கள்னு இலங்கை நகரம் முழுவதும் புகை விட்டு கொண்டு எரிய தொடங்குச்சு. ஹனுமன் பற்றி எரியற தன்னுடைய வாளை கொண்டு போய் கடல்ல தோய்த்து அணைச்சாரு. இலங்கையில ஹனுமன் இட்ட தீ சீதை இருந்த பகுதியை மட்டும் எரிக்கவில்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஹனுமன் மகிழ்ந்து அசோகவனத்துக்கு விரைந்து போனாரு. சீதையை பார்த்து அவளுக்கு ஆறுதல் வார்த்தைகள் பல சொல்லி அவகிட்ட இருந்து விடை பெற்றாரு ஹனுமன். இலங்கையை எரித்தது சரியேன்னு மன அமைதி பெற்ற ஹனுமன் அசோகவனத்துல சீதைக்கு துன்பம் எதுவும் நேரிடவில்லைன்னு இன்னும் அதிக அமைதியுடனும் ஆறுதலுடனும் விடை பெற்று கொண்டு சீதையுடைய செய்தியுடன் மீண்டும் இலங்கையை விட்டு வந்த இடம் நோக்கி கிளம்பினாரு.